உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். ஒரு ஸ்டமக் ப்ராப்ளம் ஒன்று வருது, இல்லை ஒரு லிவரில் ஏதோ பிரச்சனை இருக்கு. இப்படி வரும்போது நமக்கு நோய் எதனால வருது? ஒன்ஸ் இம்யூனிட்டி குறையும் போது அது வெளியே வரும். தட்ஸ் கால்ட் டிசீஸ். கோவிட்ல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 300 பேஷண்ட் அட்டன் பண்ணோமா, லங்ஸ் கேர்னு சொல்லி. இந்த மெடிசன் தான் 3 days ட்ரீட்மெண்ட் தான். 4th day கிளியர். அது வாங்கிட்டு நேஷனல் அவார்ட்லாம் வாங்கியிருக்கேன். சர்ஜரி இல்லாம நான் அதை கியூர் பண்றதுக்கு எனக்கு வாய்ப்பு இருக்கா? இப்போ கிட்னி ப்ராப்ளம் இருக்கு, ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் தெரியும் நம்ம கிட்ட. இதை நான் ஒரு 1 weekல சரி பண்ணிடலாம். 1 week 10 days. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், செகண்ட் ஸ்டேஜ், ஈவன் கேன்சர் கூடமா ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்தது அப்படின்னீங்கன்னா ஈஸியாக 2 monthsல கிளியர் பண்ணிடலாம். போய் செக் பண்ணிக்க சொல்லலாம். அந்த அளவுக்குலாம் மெடிசன்ஸ் இருக்கு. இப்போ இந்த ஆலோவேரா ஜீரண சஞ்சீவி, இது ஜீரண ப்ராப்ளம், வயிற்றில் புழு இருக்காது, நிறைய விஷயம் பண்ணும். இது என்னோட மெடிசன் ஒன்று பார்த்தீங்கன்னா 10 டிசீஸுக்கு கொடுக்கலாம். இப்போ இது லங்ஸ் கேர் இருக்கு இல்லைங்களா, லங்ஸில் ஹார்ட்டில் இருக்கிற 18 டைப் ஆஃப் இன்ஃபெக்ஷனை சரி பண்ணுவாங்க. அதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் பிரியா. ஆன்மீகம் தொடர்பான சந்தேகங்களுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் தீர்வு கொடுத்துட்டு இருக்கோம். புதிய முக்கிய நிகழ்வுகளை உடனடியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்கள். அதற்கான லிங்க் வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். இந்த நிகழ்ச்சியில் நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்தா மற்றும் வர்ம பாரம்பரிய மருத்துவர், ஏகன் பாடி கேர் டாக்டர் செந்தில்குமார் அவர்கள் தான் நம்ம கூட இருக்கிறாங்க. ஸோ அவங்கக்கிட்ட நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம்மா. எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கம்மா. நல்லா இருக்கு சார். இப்போ இந்த சித்தா வர்மா இதுவும் மட்டும் இல்லாமல் பாரம்பரியமான முறைகளில் மக்களுக்கு ரொம்ப பயனுள்ள மருத்துவம் பார்த்துட்டு இருக்கீங்க. இது எத்தனை வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க? இது நீங்க எப்படி ஃபாலோ பண்றீங்க சார்? இல்லைம்மா, ஆக்சுவலாக பார்த்தா எனக்கு இது ஒரு ஆக்சிடென்டல் கூட சொல்லலாம். ஏன்னா ஒரு 15 years தான் பண்ணிட்டு இருக்கேன். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம லைன் வேற கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் இருந்தேன். இது ஒரு அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு ஃபேமிலியை மீட் பண்ணுறேன். அப்போ எனக்கு எங்கள் தாத்தா அவங்க அப்பாலாம் பாரம்பரியமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தாத்தாவோட ஃபாதரே பண்ணியிருந்தாரு. ஸோ அதை பேஸ் பண்ணி சில மெடிசின்ஸ்லாம் தெரியும் எனக்கு. அப்போ ஒருத்தருக்கு தர்மபுரியில் அவங்க இருக்காங்க. அவங்க ஃபேமிலிக்கு நான் ஒரு சில விஷயம் சொல்கிறேன். சில ப்ராப்ளம் சொல்கிறாங்க பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போது. அவங்க அதை எடுத்துகிட்டு சரியாயிடுச்சு. ஸோ உடனே எனக்கு ஃபோன் பண்ணி டாக்டர் சரியாச்சு, நிறைய பேர் இங்கே இருக்காங்க வாங்கினா. நான் என் டாக்டர் இல்லை, நான் இந்த மாதிரி ப்ராப்ளம் அப்படின்னு சொல்ல உடனே அதுக்கப்புறம் போயிட்டாங்க. சில அதெல்லாம் தெரிஞ்சவங்களுக்குன்ற மாதிரி சொல்ல போயிட்டு டாக்டர் ஆக்கிட்டாங்க என்ன. ஸோ நம்ம இப்போ சர்டிஃபிகேட்ஸ் படிக்காமல் பண்ண முடியாது. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்ணி DSMS முடிச்சுட்டு முறைப்படி பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ பாரம்பரியம் எதுக்கு சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு ஒரு விஷயம் கடையில் போய் வாங்குகிறோம், ஒரு விஷயம் எடுத்துக்கிறோம். இப்போ பாரம்பரியம்னா முன்னாடி வீட்டில் இருக்கிற ஐட்டத்தை வச்சு பூண்டு, இஞ்சி, மிளகு, இந்த மாதிரி சில விஷயத்தை வச்சு சிலதெல்லாம் பண்ணுறாங்க. ஸோ பாரம்பரியம்ன்றது இதுதான். இன்றைக்கி மிஷினரி, நிறைய டெக்னாலஜி வந்துடுச்சு, ஏதோ ஆயிடுச்சு இன்றைக்கி. ஸோ பழைய முறைப்படி பண்ணுறோம். முன்னாடிலாம் பாரம்பரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு விஷயம் உங்களுக்கு உடம்புல ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு வியாதிக்கு மருந்து கொடுக்க தான் இன்றைக்கி மெடிசன்ஸ். அப்போல்லாம் அப்படி இல்லை. உடம்புல விரும்புகிற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு 10 வியாதிக்கு சரியாகும். அது கேஸ் ப்ராப்ளத்துன்னு சரியாகும். இதான் பாரம்பரிய முறைப்படி அப்படிங்கிறது இதுதான் ஸ்டார்டிங்ல இருந்து. அது பாரம்பரியம். இப்போ நான் அதை நிறைய யூஸ் பண்ணுறோம். நாமளே மெடிசன்ஸ்லாம் எங்கள் ஓன் மெடிசன்ஸ் தான், வெளியே எங்கேயும் பண்ணுறது இல்லை. ஆமாம், யாரும் கேட்டால் நான் சொன்ன பார்த்தீங்களா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நான் மெடிசன் கொடுத்தேன் அவங்களுக்கு. அவங்க மிஸ்டர் வெங்கடேசன் ஃபேமிலி, பானுமதி வெங்கடேசன் சொல்லிட்டு அவங்க தான் மெடிசன்ஸ் ப்ரிப்பேர் பண்றாங்க. எனக்கு இன்னைக்கும் ரொம்ப இதுவாக பண்ணி கொடுக்குறாங்க. நாங்கள் சொல்ற ஃபார்முலா வச்சு அவங்க பண்ணி கொடுக்குறாங்க. இன்னைக்கு நான் இந்த உட்காந்து பேசிட்டு இருக்கிறேன் அப்படின்னா அதுக்கு ஒரு மெயின் விஷயம் அவங்க தான் மெயின். ஓகே சார். இப்போ இந்த பாரம்பரியமான முறைகள் அப்படிங்கறத எவ்வளோ பேர் ஃபாலோ பண்றாங்க அப்படிங்கறது இருக்கு. இப்போ எல்லாருமே ஒரு நோய் அப்படின்னு நம்ம போனோம் அப்படின்னா அது உடனே கியூர் ஆகணும், எனக்கு உடனே ரிசல்ட் தெரியணும் அப்படின்னு பலரும் நினைக்கிற இந்த காலகட்டத்துல பாரம்பரியமான முறைகள்ல நம்ம எத்தனை பேர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு கேட்டா ரொம்ப விரல் விட்டு எண்ணலாம். ரொம்ப கம்மியான பேர் தான் இருக்கிறாங்க. அதுலயும் இப்ப நோய்கள் நிறைய வந்துருச்சு. சோ நீங்க எந்தெந்த மாதிரியான நோய்களை ஈஸியா குணப்படுத்த முடியும் அப்படிங்கிறது உங்களால முடியுமா? இப்போ சிம்பிள், என்னோட கான்செப்ட் எப்படின்னா, இப்போ ஒரு ஸ்டமக் ப்ராப்ளம் ஒன்று வருது, இல்ல ஒரு லிவர்ல ஏதோ பிரச்சனை இருக்கு. இப்படி வரும்போது நமக்கு நோய் எதனால வருது ஃபர்ஸ்ட் அதை பார்க்கணும். பிகாஸ் இம்யூனிட்டி, அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி உடம்புல குறைஞ்சதுன்னா நோய் வெளியே வரும். யாருக்காகட்டும், இப்போ எனக்கு எல்லாருக்குமே டிபி செல்ஸ் இருக்கு, இது கேன்சர் செல்ஸ் இருக்கு, எல்லாமே இருக்கு உடம்புல. பட் ஒன்ஸ் இம்யூனிட்டி குறையும் போது அது வெளியே வரும். தட்ஸ் கால்ட் டிசீஸ். இப்போ என்கிட்ட ஒரு பேஷண்ட், நீ வர ஒரு பேஷண்ட் கொடுக்குற மெடிசன் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் நான் கொடுக்குறது இம்யூனிட்டிக்கு தான் கொடுப்பேன். ஓகே. பிகாஸ் அந்த நோயோடைய தாக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையிறத ஃபீல் பண்ணுவாங்க அவங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் மெடிசன் கொடுக்கணும். இட் வில் டேக் டைம்னா இப்போ எடுத்த உடனே நாளைக்கே சரியாகும் டெஃபினட்டாக ஆகாது.
பட் ஒரு 15 days 20 days 30 days அப்படி எடுத்தீங்க அப்படின்னா குறைய ஆரம்பிக்கும். குறைய ஆரம்பிச்சா they'll be happy. பரவாயில்ல, நல்ல இருக்குது உடம்பு. இப்போ ஒரு சில மெடிசன் சாப்பிட்டாலும் ஒத்துக்காது ஒருத்தருக்கு, ஒரு சிலது ஒத்துக்கும். இப்போ குண்டா இருக்கவங்களுக்கு ஒரு மாதிரி கொடுக்கணும், ஒல்லியா இருக்கவங்களுக்கு ஒரு மாதிரி கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அதில் பார்க்கணும். பேஷண்ட்டை பார்த்துட்டு என்ன பண்ணுறோன்றதை பார்த்துட்டு கொடுக்குறோமே தவிர, அதே மாதிரி பாரம்பரிய முறைப்படி இன்னி பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டால் நல்ல ஓரளவு சக்ஸஸாக போயிட்டு இருக்குன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா ஆஃப்டர் கோவிட், கண்டிப்பாக ஆஃப்டர் கோவிட்ல பார்த்தீங்கன்னா நான் வந்து ரொம்ப பெருமையாக சொல்லிக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 300 பேஷண்ட் அட்டன் பண்ணம்மா. ஓகே, கோவிட் 3 days ட்ரீட்மெண்ட், 4th day நெகட்டிவ் ரிசல்ட். புரியுதுங்களா? அதுக்கு வந்து ஃபீட்பேக் நிறைய வச்சிருக்கேன். பெரிய பெரிய ஆளுங்களுக்குலாம் பண்ணியிருக்கேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த நம்ம லங்ஸ் கேர்னு சொல்லி இந்த மெடிசன் தான். 3 days ட்ரீட்மெண்ட் தான். 4th day கிளியர். அது வாங்கிட்டு நேஷனல் அவார்ட்லாம் வாங்கியிருக்கேன். ஓகே, சூப்பர் சார். சார், இப்போ வந்து ஆல்ரெடி வந்து நாங்கள் அலோபதி எடுத்துட்டு இருக்கோம், இல்லை வேற ஒரு மருத்துவம், சித்த மருத்துவமாக இருக்கட்டும், இல்லை ஹோமியோபதியாக இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரியான மருத்துவங்கள் வந்து நான் எடுத்துட்டு இருக்கணும். திடீர்னு நான் ஒரு வேற மருந்து ஒன்று நான் மாத்துறேன் அப்படின்னா அதுக்கு எனக்கு ஏதாவது சைடு எஃபெக்ட் வருமா, இல்லை வேற ஏதாவது அதுக்கான ப்ராப்ளம் வருமா அப்படின்னு யோசிப்பாங்க இல்லையா? இப்போ ஆல்ரெடி அலோபதி ஒருத்தர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அவரால் திரும்பவும் சித்த மருத்துவ முறைப்படி மருந்துகள் எடுத்துக்கொள்ள முடியுமா அப்படிங்கிற ஒரு டவுட் வரும். ஸோ முடியுமா சார்? அதாவது சில டிசீஸ்மா 100% முடியும். இப்போ சில டிசீஸ் எப்படின்னா, இப்போ வாமிட் பண்ற, நீ உப்புமா சாப்பிட்டு வாமிட் பண்ணியா, பொங்கல் சாப்பிட்டு வாமிட் பண்ணியா? நீ பொங்கல் மட்டும் சாப்பிட்டா ஐ வில் டேக் கேர், பிகாஸ் ஐன் மெடிசன். அது உப்புமா சாப்பிட்டா நான் பொறுப்பு எடுத்துக்க முடியாது. சரி, அதை நான் பார்த்து சொல்லுவேன். நீங்க எந்த மெடிசன் எடுக்கிறீங்க? இப்போ சொல்லுவாங்க என்கிட்ட, சார் நான் 15 வருஷமா சுகருக்கு மெடிசன் எடுத்துக்கிறேன், ஸோ ஸ்கின்னுக்கு எடுத்துக்கலாமா சித்தா? அப்போ நான் சொல்லுவேன், அவங்க கிட்டே எடுக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓகே, என்னோட மெடிசன் மெத்தடே வேறம்மா. இப்போ எதுவுமே வந்து பார்த்தா நான் வந்து வெளியே பர்ச்சேஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ரேர். சில காம்பினேஷன் தான் வெளியே வாங்குவது, அது தேவைப்பட்டதுன்னா. மற்றெல்லாம் எங்கள் ஓன் ப்ரிப்பரேஷன் தான், எல்லாமே எங்கள் ஓன் ப்ரிப்பரேஷன் தான். ஆனால் இப்போ வந்து நிறைய பேர் வந்து இந்த இப்போ சுகர் பேஷண்ட்ஸ், டயபெட்டிக்ஸ் பேஷண்ட்ஸ் வந்து நிறைய பேர் இன்சுலின் எடுத்துக்கிறதா இருக்கட்டும், இல்லை டேப்லெட் எடுத்துக்கிறதா இருக்கட்டும். கிட்டத்தட்ட நான் ஒரு 2-3 வருஷமாக நான் வந்து இன்சுலின் எடுத்துகிட்ருக்கேன் சார். அதை என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல. ஸோ சுகர் வந்து இன்க்ரீஸேட்டாக ஆகிட்டே தான் இருக்குது. ஸோ நான் இப்போ உங்ககிட்ட கொடுக்கக்கூடிய மருந்துகளை வந்து நான் சாப்பிட்றது மூலிமா என்னோட டயபெட்டிஸை நான் கண்ட்ரோலில் கொண்டு வர முடியுமா அப்படின்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? கண்டிப்பாக முடியும் தான் சொல்லுவேன். இதில் வந்து ஒத்துழைக்க வேண்டியது பேஷண்ட்ஸ் தான். ஓகே, இப்போ என்னன்னு கேட்டீங்க, இன்னொரு சின்ன விஷயம் சொல்கிறேன். இப்போ நீங்கள் டயபெட்டிக், உங்களுக்கு 300 வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டா நீங்கள் பேஷண்ட். ஓகே, உங்கள் ஹஸ்பண்ட் ஒரு ஹாஸ்பிட்டல் சொல்வார், உங்கள் அப்பா ஒரு ஹாஸ்பிட்டல் சொல்வார், உங்கள் அண்ணன் ஒரு ஹாஸ்பிட்டல் சொல்வார். நீங்கள் இதெல்லாம் பார்க்குறீங்க. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் அங்கே தான் கொடுப்பீங்க நீங்கள். அதுக்கப்புறம் தான் எது தெளிஞ்சா பித்தம் தெளியும் அப்படிங்கிற டைமில் என்ன பண்ணுவீங்க, யாராவது ஒருத்தர் கிடைப்பானா? அப்போ தான் நம்மள மாதிரி ஆளுங்கிட்ட வந்து, சார் இந்த மாதிரி இருக்குது, இந்த மாதிரி ப்ராப்ளம், இந்த மாதிரி பண்ணணும். சுகருங்கிறது ஆக்சுவலாக பார்த்தா சித்த மருத்துவத்தில் வந்து ஒரு டிசீஸ்னே சொல்லலாமா? அது ஓகே, உடம்புல வந்து இன்சுலின் கொடுக்கணும். இன்சுலின் தேவைப்படுற மாதிரி சில பொருட்கள் சாப்பிடணும். சரிங்களா? இது எடுத்துக்கிட்டிங்கனாலே போக போக சரி. இதுக்கு வந்து ஒத்துழைக்கணும். பயம் அவங்களுக்கு. இன்சுலின்லாம் நடக்க முடியாது, கை காலெலாம் இப்படி ஆகிடும், தலை சுத்தம், கீழே வந்துடுவோம் அப்படின்லாம் நினைப்பாங்க. பட் அது வந்து என்கிட்ட பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 20-30 பேஷண்ட் கொடுத்துருக்கேன். ரொம்ப ஹாப்பி அவங்க, ரொம்ப ஹாப்பி அவங்க. சார் எப்படி சார்? பரவாயில்ல, ஏதோ நம்மளால, நான் என்ன நம்பணும், ஃபர்ஸ்ட் நம்பிக்கை இருக்கணும். நம்பிக்கை இருந்து வந்து இது மாதிரி பண்ணால் நான் அப்போ சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். உங்களுக்கு சுகர் இவ்வளோ இருந்தால் ப்ராப்ளம் இல்லை, இவ்வளோ வரைக்கும் இருக்கலாம், உங்களுக்கு பயம் இல்லை, பிகாஸ் உங்கள் பாடி கண்டிஷன் இந்த மாதிரி இருக்குது, நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணுங்க. ஆனால் ஓகே, எடுத்துருக்காங்க, சந்தோஷம். ஒருத்தர் என்ன சொல்கிறது இல்லை. என்னென்னா அவங்க நம்ம சொன்னோன்னா அவங்க ஒன்று சொல்கிறாங்க. கண்டிப்பாக சார் 15 வருஷமாக நான் இன்சுலின் எடுக்கிறேன் சார், நீங்கள் எப்படி சார் எனக்கு 6 மாதத்தில் சரி பண்ணுவீங்க அப்படின்னா நம்ம வந்து சேலஞ்ச் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்க முடியாதாங்க. நம்மக்கிட்ட வராங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய காம்ப்ளிகேட்டட்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்து கடவுள் பண்ணிட்டு நல்லா பண்ணிட்டு இருக்கோம். ஸ்டமக் ப்ராப்ளம், கண்டிப்பாக இப்போ யாரால முடியாது அப்படிங்கிற சில ப்ராப்ளம், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் பண்ணுறோம். அதனால வந்து ஓரளவுக்கு போயிட்டு இருக்கு சந்தோஷமா. இது வரைக்கும் அந்த இது இல்லை, எல்லாம் போயிட்டு இருக்கு. சரி சார், இப்போ நிறைய ப்ராப்ளம்ஸ்க்கு வந்து நம்ம சர்ஜரி தான் வந்து தீர்வு அப்படிங்கறத நம்ம கொண்டு வரோம். இப்போ டயாலிசிஸ் பேஷண்ட்ஸ் வந்து கிட்னி ப்ராப்ளம் அப்படின்னா டயாலிசிஸ் தான் ஒரே ஆப்ஷன் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி நம்மளோட கேன்சருக்கு ரிமூவ் பண்ணுறதாகட்டும், உள்ளே இருக்கிறது அதாவது ஸ்டோன் வந்து ரிமூவ் பண்ணுறதாகட்டும், இந்த மாதிரியான விஷயத்துக்கு கண்டிப்பாக சர்ஜரி அப்படிங்கிற ஒரு விஷயம் அவசியமாக தேவைப்படுது. ஸோ சர்ஜரினால எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, நான் சர்ஜரி இல்லாமல் நான் அதை க்யூர் பண்ணுறதுக்கு எனக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டால் உங்ககிட்ட அதுக்கு தீர்வு இருக்குமா? எப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், செகண்ட் ஸ்டேஜ், தேர்ட் ஸ்டேஜ்னு இருக்குது. இப்போ கிட்னி ப்ராப்ளம் இருக்குது, ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் தெரியும் நம்மக்கிட்ட. நிஜமாக உண்மையாகவே அவன் உடம்பு அவனுக்கு தேவை அப்படின்னா, சார் லைட்டாக என் பெயின் இருக்கு சார் வருவாங்க, நமக்கு தெரிஞ்சிடும் அது. ஓகே, இதை வந்து நான் வந்து ஒரு 1 வீக்கில் சரி பண்ணிடலாம். 1 வீக் 10 days ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஓகே வராங்க இல்லையா? இது என்ன பண்ணுவாங்க, பார்த்துக்கலாம்
இது மேக்ஸிமம் ஃபைனல் ஸ்டேஜ் வந்ததுக்கு மேக்ஸிமம் பாதிக்கப்படுறதுல யாருன்னா லேடிஸ் தான் பாதிக்கமா. என்னன்னா அவங்களுக்கு வீட்டில் வந்து பெரிய ப்ராப்ளம், ஹஸ்பண்டை வேலைக்கு அனுப்பணும், பசங்களுக்கு அந்த டென்ஷன் இந்த டென்ஷன் இதெல்லாம் முடிச்சுட்டு இவங்க உடம்ப சொல்கிறதுக்கு நேரம் இருக்காது அவங்களுக்கு. அது என்ன ஆகிடும், ஒரு நாள் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஒரு நாள் பெருசாக வரும்போது என்ன பண்ணுவாங்க, அந்த டைமில் வந்து டெஃபினட்டாக நானே என்ன அட்வைஸ் பண்ணுவேன்னா கோ டு சர்ஜரி. ஏன்னா விளையாட முடியாது அவங்ககிட்ட, ஏன்னா அது ஃபுல்லாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும். ஒன்ஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், செகண்ட் ஸ்டேஜ், ஈவன் கேன்சர் கூடமா ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்தது அப்படின்னீங்கன்னா ஈஸியாக 2 months கிளியர் பண்ணிடலாம். போய் செக் பண்ணிக்க சொல்லலாம். அந்த அளவுக்குலாம் மெடிசன்ஸ் இருக்குது. இப்போ இந்த அலோவேரா இது நாங்கள் பண்ணுறோம். இதில் வந்து சில மெடிசன்ஸ்லாம் மிக்ஸ் பண்ணி பைல்ஸ் கம்ப்ளைண்ட் இருக்கு இல்லையா, என்ன டைப் ஆஃப் பைல்ஸ் இருக்கட்டும்மா 60 days இருக்கிற தடம் தெரியாது, பண்ணி கொடுக்குறோம். நோ நீட் எனி சர்ஜரி, அது பண்ணி கொடுக்கலாம். ஓகே சார். இப்போ நீங்க வந்து சித்த மருத்துவம் அண்ட் வர்மா இது ரெண்டுமே வந்து கொடுத்துட்டு இருக்கிறீங்க. பொதுவாக அந்த சித்த மருத்துவ முறைகள்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த அனுபானம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இருக்கு. நம்ம என்ன மருந்து எடுத்துக்கிறோமோ அது கூட இல்ல நெய், பசும்பால், இந்த மாதிரியான விஷயங்களை வந்து கலந்து சாப்பிடணும். ஸோ நீங்க பேஷண்ட்டுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து சஜஷன் கொடுக்குறோம்மா? இப்போ ஆலோவேரா எடுக்கிறதுனா ஒருத்தருக்கு மோர் கொடுப்பேன், ஒருத்தருக்கு லெமன் ஜூஸ்ல கொடுப்பேன், ஒருத்தருக்கு வாட்டர் வித் ஹனி கொடுப்பேன். சரிங்களா? அது மாதிரி சில பவுடர்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னா ஒருத்தருக்கு பாலில் சாப்பிட சொல்லுவேன், ஒருத்தருக்கு வெந்நீரில் போட்டு சாப்பிட சொல்லுவேன், ஒரு சிலர் அப்படியே சாப்பிட சொல்லுவேன். அது மாதிரி மெடிசன்ஸ். இப்போ கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம்லாம் இருந்துச்சுன்னா இது பாருங்க, ஜீரண சஞ்சீவி. இது டைஜஷன், ஜீரண ப்ராப்ளம், வயிற்றுல புழு இருக்காது, நிறைய விஷயம் பண்ணோம். இது ஒரு என்னோட மெடிசன் ஒன்று பார்த்தீங்கன்னா 10 டிசீஸுக்கு கொடுக்கலாம். இப்போ இது லங்ஸ் கேர் இருக்கு இல்லைங்களா, லங்ஸில் ஹார்ட்டில் இருக்கிற 18 டைப் ஆஃப் இன்ஃபெக்ஷனை வந்து சரி பண்ணுவாங்க. ஓகே சார். இப்போ மோஸ்ட்லி வந்து நிறைய பேர் இந்த ஸ்மோக்கிங் ப்ராப்ளம்ஸ்னால லங்ஸ் வந்து ரொம்ப ப்ராப்ளம் ஆயிருக்கு. ஆமா ஆமா, அவங்களும் இந்த மருந்து எடுத்துக்கலாம். டெஃபினட். ஆமா ஷூர். இப்போ நார்மலா எடுக்கலாம். என்னன்னு கேட்டா லங்ஸ் வந்து எல்லாருக்குமே இன்ஃபெக்ட் ஆயிருக்கும். இப்போ பார்த்துருப்பீங்க கோவிட் டைம்ல என்ன மெயின் லங்ஸ் கூட்டிட்டு போனா ஃபர்ஸ்ட் மாஸ்க் வச்சாங்க. என்ன காரணம்? ஆக்சிஜன் இல்லை அவங்களுக்கு, மூச்சு எடுக்கு மூச்சு. இது வந்து நான் சொல்ற மெடிசன் 3 days நீங்க செக் பண்ணிக்கலாம், உங்க ஆக்சிஜன் லெவல் கரெக்டா இருக்கும். ஒரு 10 days எடுத்தீங்க அப்படின்னீங்கன்னா உங்க லங்ஸை வந்து கிளீன் பண்ணிடும். லங்ஸ்ல இருக்க எல்லா விதமான ப்ராப்ளத்தையும் கிளீன் பண்ணும். ஏன்னா இது வந்து எனக்கு ரொம்ப 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 சக்சஸ்ஃபுல் மெடிசன் கடவுள் கொடுத்தது. ஏன்னா லங்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் உடம்புக்கு. ஏன்னா லங்ஸும் ஹார்ட்டும் பார்த்தீங்கன்னா பிரதர்ஸ், அண்ணன் தம்பி மாதிரி 2 பேரும். லங்ஸ் கரெக்டாக இருந்தால் தான் ஹார்ட்டுக்கு வந்து பிளட் பம்பிங் சரியா இருக்கும். ஒன்ஸ் லங்ஸ் நீங்க மூச்சு வாங்கிட்டு இருந்தது அப்படின்னா அடுத்த ஹார்ட் ப்ராப்ளம். ஓகே. இப்ப சிலருக்கு வீசிங் ப்ராப்ளம்லாம் வரும்ல, அவங்களுக்கு இது ரொம்ப இருக்குமா வீசிங் ப்ராப்ளம் இன்ஹேலர் யூஸ் பண்றாங்க. வேண்டாம் நிறைய பேர் பண்ணிருக்கேன் நான். அது 10 வருஷம் இன்ஹேலர் வச்சிருக்கவங்க அவங்க எல்லாம் ஒண்ணு பண்ணி கொடுத்துருக்கேன். என்னன்னு கேட்டீங்கன்னா அதுக்கு ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் தலையில இருக்கிற நீரை வெளியே எடுக்கணும். ஓகே. தலையில இருக்கிற நீர் இருக்கு இல்லையா, அதை வந்து வெளியே எடுக்கணும். அது ரொம்ப சிம்பிள் மெத்தட் என்கிட்ட இருக்கு. ஒரே நாள் எடுத்துரும் மொத்த தண்ணி. ஒரு மெடிசன் இருக்கு, மூக்குப்பொடி மாதிரி. அது அதை போட்டோம் அப்படின்னீங்கன்னா அந்த தண்ணி ஃபுல்லா எப்படியும் பார்த்தீங்கன்னா ஒரு 20 to 30 ml வச்சுக்கோங்களேன். ரொம்ப சிவியர், அதுக்கு மேலே இருக்காது தலையில. அது வந்தாலே கொஞ்சம் ஃப்ரீயா இருப்பாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த வீசிங் டிராப்ஸ் கொடுக்குறேன். ஓகே. நைட் படுக்கும்போது 2 drops போட்டுக்கணும். 1 drop 2 drop போட்டால் போதும். நைட்ல ஒரு 15-20 days போட்டாலே போதும். நல்ல ரிசல்ட் இருக்கும். இந்த டஸ்ட் அலர்ஜி, வீசிங் ப்ராப்ளம் இருக்கு, எனக்கு ஆஸ்மா இருக்கு அப்படின்னா இது லங்ஸ் கேர் இன்னும் 2 மெடிசன் கூட கொடுக்குறேன். 1 month ரிசல்ட்டுமா. ஓகே. இப்போ இந்த நிறைய பேர் வந்து சிஸ்டம் பார்த்து ஒர்க் பண்றதா இருக்கட்டும், இல்ல மொபைல் பார்த்து ஒர்க் பண்றதாகட்டும், இதுதான் இப்போ அதிகமான நிறைய பேருக்கு வேலையா இருக்கு. இதுல இந்த மைக்ரைன் தலைவலி, அதாவது ஒற்றை தலைவலி அப்படின்றது நிறைய பேருக்கு ரொம்ப கேஷுவலா வந்து அதுக்கு உங்ககிட்ட தீர்வு இருக்கு. சூப்பர். இது ரொம்ப வெரி குட் கொஸ்டின் இது. ஏன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர்ல ஒர்க் பண்றவங்க, ஸ்ட்ரெஸ்ல இருக்கிறவங்க, நீங்க 10 கேள்வி கேட்டா ஒண்ணுக்கு தான் பதில் சொல்லுவான். நமக்கு அப்படியே எட்டி ஒதுக்கணும் போல இருக்கும். ஏன்னா அவன் ஸ்ட்ரெஸ் அந்த மாதிரி நம்ம தப்பு சொல்ல முடியாது. ஆனா அவங்க ஸ்ட்ரெஸ் இப்போ வீட்லயே எடுத்துக்கோங்க. இப்போ சிஸ்டத்துல வேலை பண்றோம், இப்போ நீயே வேலை போற ஸ்டேஷத்துல வேலை, வீட்டுக்கு போனா என்ன பண்ணுவேன்? டென்ஷன் தான். அதுக்கு என்ன கேட்டா தலைவலி இருக்கும். இப்போ டீச்சர்ஸ் நிறைய பேருக்கு தலைவலி இருக்கு, நின்று வேலை பண்றவங்க நிறைய பேருக்கு தலைவலி இருக்கு, சிஸ்டத்துல இருக்கிறவங்களுக்கு இருக்கு. இதை வந்துட்டு என்கிட்ட வந்திருக்காங்கம்மா. இப்போ மும்பைல எனக்கு சென்டர் போட்டிருக்கேன் நான். மும்பைல எனக்கு நிறைய பேஷண்ட், உண்மையாக சொல்ல போனால் இங்கே விட அங்கே நிறைய பேஷண்ட்ஸ் எனக்கு ஏன்னா நம்புறாங்க நிறைய. இது வந்துட்டு என்னோட ஐ ட்ராப்ஸ். ஓகே. என்னோட ஐ ட்ராப்ஸ் இது. இந்த ஐ ட்ராப்ஸ் போட்டால் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டேன்னா ஒரு 10 seconds, சாரி 10 to 20 seconds ஒரு எரிச்சல் இருக்கும். ஓகே. எரிச்சல்ல கண்ணுல இருந்து தண்ணியா கொட்டும். இது எங்க இருந்து வருதுன்னா கண்ணை சுத்தி தலையில இருந்து வரும். ஃபர்ஸ்ட் இதை வந்து ஒரு 15 நாள் கண்டினியூவா போட ஆரம்பிச்சா டெஃபினட்டா உங்களுக்கு தெரியும் விஷன் சேஞ்ச் ஆகும். ஓகே. விஷன் சேஞ்ச் ஆகும் டெஃபினட்டாக, நல்ல பார்வை கிடைக்கும். 2வது பார்த்தா மைக்ரைன் வந்து அது ஆட்டோமேட்டிக்காக போயிடும்.
ஓகே. ஆட்டோமேட்டிக்காக வெளியே போயிடும். ஒரு மாதம் இப்போ இது கொடுக்குறது பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஒரு ஆளுக்கு 2 மாதத்துக்கு வரும். ஓகே. இது கரெக்டாக அவங்க கோர்ஸ் முடிச்சாங்க அப்படின்னா எனக்கு கிட்ட வரவே மாட்டாங்க திருப்பி. ஓகே. ஆனா இப்ப நிறைய பேர் வந்து இந்த ஸ்பெட்ஸ் போடுற பழக்கங்கிறது ரொம்ப கேஷுவலா ஆயிடுச்சுல சார். சோ எல்லாருமே வந்து நான் ஸ்பெட்ஸ் போடாம இருக்கணுங்கிறதா எல்லாரோட ஆசையும். ஆனா நம்மளோட சொசைட்டி நம்ம சிஸ்டம் பாக்குறது அப்படிங்கறதுனால கண்டிப்பா ஸ்பெட்ஸ் போட வேண்டிய அவசியமாக இருக்கு. சோ அவங்களுக்கு எல்லாம் என்ன சார் இருக்குமா எனக்கு உன்னை பத்தி என்ன பத்தி ஸ்பெக்ஸ் போடுறத பத்தி கவலை இல்லை. இந்த குட்டி குட்டி பசங்க போட்டுக்கிறாங்க பாத்தீங்களா, எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும் அதெல்லாம். என்னன்னு கேட்டீங்கன்னா சின்னது பார்க்கணுமா, அது பார்த்துட்டு என்ன பண்ணணும் இது பண்றது இல்லை. அவங்க டைம் இருக்கிறது இல்லை அவங்களுக்கு. எனக்கு பெரிய ஆளுங்க அதெல்லாம் விட்டுருங்க, அவேர்னஸ் சின்ன பசங்களுக்கு கொடுக்கணும். ஏன்னா அடுத்த ஜெனரேஷன் புரியுதுங்களா, இப்ப நோயோட வளர்றாங்க. அவங்க இப்படி பாக்குறான் 8 வயசுல, அப்ப என்ன ஆகும் அவனுக்கு ஃபியூச்சர்? ஸோ அதுக்கெல்லாம் என்ன பண்ணணும், வரணும், வந்தா கேட்டாங்கன்னா நம்ம ஒரு சில விஷயங்கள் கொடுக்குறோம். ஹெர்பல்ஸ் மெடிசன் கொடுத்துட்டு ஐ ட்ராப்ஸ் கொடுக்குறேன். அந்த ஐ ட்ராப்ஸ் போட்டு காமிப்பேன் பசங்களுக்கு. ஒரு 25-30 பசங்க கண்ணாடி காட்டியிருக்கிறேன் ஒத்துக்கிட்டு. ஏன்னா ஒரு 10 வயசு பையன் கத்துவான் கண்ணில் எரிச்சல் இருந்ததுன்னா. சரியா, அது வேணும்னு போட்டுக்கிறவங்க வந்து ஃப்ரீ ஆகுறாங்க. விஷனுக்கு நல்லா இருக்கும், கண்ணுக்கு தேவையில்லை. ரெகுலராக ஒரு 2 மாதம் போட்டுட்டு விட்டுடலாம். திருப்பி ஒரு 6 மந்த் கழிச்சு இன்னும் 2 மாதம் போடுங்க. திருப்பி இப்போ கண்டினியூ பண்ண சரியாயிடுமே உங்களுக்கு. கண்டிப்பா. சரி, இப்போ உங்ககிட்ட வந்து நிறைய பேர் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறாங்க அப்படின்னா இந்த ஒரு விஷயம் வந்து அதிகமான பேருக்கு இருக்கு, அதுக்கான தீர்வு என்கிட்ட 100% இருக்கு அப்படின்னு ஏதாவது விஷயம் இருக்குமா? ஆர்த்தோ ப்ராப்ளம், அதாவது மொட்டி வலி, இடுப்பு வலி, கழுத்து வலி, இது சொல்றாங்க இல்லையா, இது வந்து பண்ணிக்கிட்டே இருக்கேன் நான். எப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல, இது எதுக்குன்னு கேட்டா நான் சித்தா அண்ட் வர்மா மிக்ஸ் பண்றேன். இப்போ வர்மாங்கிறது பார்த்தா நர்வ்ஸ். இப்போ மொட்டி வலி, கழுத்து வலி, காது வலி, இந்த பேக் சைட்ல ஸ்பைனல் ப்ராப்ளம், இதெல்லாம் என்னன்னு கேட்டா பிகாஸ் ஆஃப் நர்வ்ஸ். இது எதனால வருது, இதை ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். இந்த மாதிரி எடுக்கணும் ட்ரீட்மெண்ட். அட்லீஸ்ட் இப்போ ரொம்ப சிவியர் பெயினா இருக்கா, ஒரு 4 சிட்டிங் வர்மால அந்த நர்வ்ஸ் எல்லாம் கொஞ்சம் ரிலீஸ் பண்ணி பிளட் சர்க்குலேஷன் ஃப்ரீ பண்ணிட்டு அது பண்ணலாம். இடுப்பு வலி, முதுகு வலிக்கெல்லாம். ப்ளஸ் என்னோட ஆயில், இது வந்து காம்படிஷனே இல்லைம்மா, 15 இயர்ஸா ஆர்த்தோ ஆயில். இது வந்து ஆர்த்தோ ஆயில். என்ன டைப் ஆஃப் ஆர்த்தோ பெயின் இருந்தாலும் யூஸ் பண்ணலாம். இடுப்பு, முதுகு, கழுத்து. எப்படின்னு கேட்டீங்கன்னா ஜஸ்ட் 5 to 6 drops முட்டிக்கு வந்து கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் அப்ளை பண்ணா போதும். நைட் படுக்கும்போது போட்டுக்கலாம். இதுக்கு வந்து ஒத்தடமோ சுடுதண்ணி தேய்க்கலாம், அதெல்லாம் ஒண்ணுமே இல்லைம்மா, ஜஸ்ட் அப்ளை பண்ணிக்கலாம். சிம்பிள். ஆயில் மாதிரி அப்ளை பண்ணிட்டாலே போதும். இந்த ஃபார்முலா இங்கே இல்லை. இது வந்து நான் 15 இயர்ஸ் சக்ஸஸ்ஃபுல் மெடிசன். எவ்வளவு பண்ணாலும் எனக்கு பத்தாது ஆர்த்தோ பெயினுக்கு. அது மாதிரி இதை வச்சு பண்ணிட்டு இருக்கேன். ஆர்த்தோ மெயின் ப்ராப்ளம். ஓகே சார். இப்போ நிறைய பேர் வந்து ட்ரீட்மெண்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒருத்தர் வந்து போய் ஆஃப்லைனில் ட்ரீட்மெண்ட் பார்க்குறதா இருக்கட்டும். இப்போ நிறைய பேர் வந்து ஆன்லைன்லேயே ட்ரீட்மெண்ட் வந்து பார்த்துக்கிட்டு. இப்போ எனக்கு தெரிஞ்ச டாக்டர் வந்து வேற ஒரு ஊரில் இருக்காங்க, நான் வேற கண்ட்ரியில் இருக்கேன், இல்லை வேற ஊரில் இருக்கேன், நான் எப்படி அவரை காண்டாக்ட் பண்ணணும்? இப்போ நம்மளுடைய நேர்களே யாராவது பார்த்துட்டு நான் எப்படி அவரை அப்ரோச் பண்ணுறது, ஸோ எப்படி அவர் வந்து ஆன்லைனில் இதுக்கான மெடிசன் வந்து கொரியர் பண்ணுவாரா அப்படிங்கிற மாதிரியான டவுட்ஸ் எல்லாம் கேட்பாங்க. சோ அதுக்கான பாசிபிள் இருக்கா சார்? இப்போ எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நான் பண்ணிட்டு இருக்கிறது, இன்னைக்கு இல்ல, லாஸ்ட் 15 இயர்ஸ் என்னோட ஸ்டைல் என்ன தெரியுங்களா? நோவேர் சென்டர், நோவேர் கிளினிக். எல்லாமே ஹவுஸ் விசிட் தான், ஆல் ஓவர் இந்தியா. துபாய் வரைக்கும் போறேன், வருஷத்துக்கு ஒரு வாட்டி துபாய் போறேன். அங்க இருக்காங்க, துபாய்க்கு வருஷத்துக்கு ஒரு வாட்டி போயிட்டு அங்க ட்ரீட்மெண்ட் பண்றேன். நான் ஒரு 5 நாள் 8 நாள் அங்க இருப்பேன். அதுக்கு மேல முடியாது எனக்கு இருக்கிறதுக்கு. பாம்பேல சென்டர் போட்டிருக்கேன், பாம்பேல காட்கோப்பர்ல அங்க பண்ணிட்டு இருக்கேன். அப்புறம் கோயம்புத்தூர்ல, ட்ரிச்சியில, பெங்களூர், மைசூர், இந்த மாதிரி இங்க எல்லாத்துக்கும் பண்றதுனால என்னன்னு கேட்டீங்கன்னா எனக்கு ஹவுஸ் விசிட் வந்து ரொம்ப செட் ஆயிடுச்சு. ஸோ அவங்களுக்கு ஒரு கன்வீனியன்ட். ஒரு பேஷண்ட் கூப்பிட்டு ஆட்டோலயோ, டாக்ஸிலையோ, கார்லயோ நம்மளை வந்து உட்காந்து பார்க்கறத விட நான் அங்கே போகிறது கொஞ்சம் அவங்களுக்கு கன்வீனியன்ட். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஒரு பேஷண்ட் மேலே நல்ல கேர் எடுத்துப்பேன். இப்போ உங்களுக்கு மெடிசன் கொடுக்குறேன், ஒரு 3 days கழிச்சு கேட்பேன், என்னம்மா எப்படி எடுத்துருக்கிறேன், என்ன பண்ணுறேன், எப்படி இருக்கு. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, ரொம்ப லைக் பண்ணுறாங்க இந்த விஷயத்த. பரவாயில்ல. ஸோ அவங்க என்ன லைக் பண்ணுறதுல என்னாச்சு, எனக்கு வந்து விளம்பரமோ இதெல்லாம் எதுவுமே இல்லை. இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணிட்டு இருக்கேன். விளம்பரம் கொடுத்து பெருசாக பண்ணணும், பேப்பர்லையோ புக்லையோ. இப்போ உனக்கு நான் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறேன், நீ எனக்கு ஒரு 4 பேர் ரெக்கமெண்ட் பண்ணுவேன், அவங்க ஒரு 4 பேர், இப்படி தான் எனக்கு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகி பண்ணிட்டு இருக்கேன். தவிர இதில் வந்து ஆன்லைனில் அவங்க கேட்குறாங்களா, இப்போ ஆன்லைனில் ஒருத்தன் கேட்குறாங்க, நான் வந்து கனடாவில் இருக்கேன், எனக்கு மெடிசன் வேணும். ஸோ அவங்கள வந்து வீடியோ காலில் வர வைக்கிறேன். வீடியோ காலில் வச்சு அவங்களோட கண்ணு, நாக்கு, சில விஷயங்கள், சில சிம்டம்ஸ் கேட்பேன். கேட்டுட்டு அவங்களுக்கு நான் சொன்ன பாருங்க, ஃபர்ஸ்ட் இம்யூனிட்டி இன்க்ரீஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட், நம்ம நோய் வெளியே போயிடும், நம்பிக்கை தானேம்மா. கண்டிப்பா. இப்போ நோய் வெளியே போயிடும் நம்பிக்கை இருந்தாலும் பாதி வெளியே போயிடும். ஸோ அந்த விஷயத்த நான் பண்ணி கொடுக்குறேன் அவங்களுக்கு. அதனால வந்து ஆன்லைனில் பண்ணாலும் சரி, இல்லை வீடியோ கான்ஃபரன்ஸில் வந்தாலும் சரி, இல்லை எனக்கு மெசேஜ் போட்டு கொடுத்தாலும் சரி, நான் எப்படி வேணால் பண்ணுறதுக்கு ஐ எம் ரெடி. பட் நீங்கள் என்ன தேடி வரவே வேண்டாம், நான் வரேன், மெடிசன் வரும்.
நான் பண்ணி கொடுக்குறேன். ஓகே, மெடிசன் வந்து உங்களை தேடி வரும் அப்படிங்கிற ஆமா ஒரு விஷயம் ஆமா ஆமா உங்களை தேடி எல்லா இடத்தையும் நான் பண்ணி கொடுக்குறேன், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓகே சார். இப்போ இந்த ரீசெண்டா வந்து இந்த கேன்சர் அப்படிங்கிறது ரொம்ப பரவலா வந்துருச்சு. ஸோ அதில் நிறைய பேர் வந்து ட்ரீட்மெண்ட் முறைகளை எடுத்துட்டு அதுக்கான ஃபெயிலியரையும் வந்து சந்திச்சுட்டு இருக்கிறாங்க. ஸோ உங்ககிட்ட அதுக்கான தீர்வு இருக்குமா? அதாவது ஃபர்ஸ்ட் சிம்டம் பார்க்கணுமா? அதாவது கேன்சர் அப்படின்னீங்கன்னா நான் பப்ளிக் ஒரு அவேர்னஸ் கொடுக்கணும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு மனுஷனுக்கு உடம்புல நவத்வாரங்கள் இருக்கு, தெரியும் இல்லையா? மூக்கு, காது, வாய், அதெல்லாம் நவத்வாரங்கள்ல வெரி பிகினிங் ஸ்டேஜ்ல ஏதோ ஒரு துவாரத்துல பிளட் போகும். வெரி பிகினிங் ஸ்டேஜ் மாதிரி மோஷன் போகும்போதோ, யூரின் போகும்போதோ, இருமும் போதோ, தும்பும் போதோ, சில கண்ணில் கூட வரும், சில காதில் கூட வரும் பிளட். சரியா? அது வந்து வெரி பிகினிங் ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜில் இது மாதிரி ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு கரெக்டான டாக்டரை போய் மீட் பண்ணாங்க அப்படின்னீங்கன்னா அந்த டாக்டர் வந்து ஒரு மாசத்துல கிளியர் பண்ணி கொடுத்துருவாரு. வெதர் அலோபதி நவத்வாரங்களையும் பிளட் ரிலீஸ் ஏதாவது ஒரு துவாரம் செகண்ட் ஸ்டேஜ். ஆமா, செகண்ட் ஸ்டேஜ் வாமிட்டிங் சென்சேஷன். பட் இதெல்லாம் கண்டுக்க மாட்டாங்க நிறைய பேர். தெரியாது, ஏதோ அப்படின்ற மாதிரி சோடா குடிப்பாங்க, ஒரு லெமன் ஜூஸ் குடிப்பாங்க, புரியுதா? பட் அதுக்கு மீறி ஒரு சில சிம்டம்ஸ் எல்லாம் இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்தாங்க இது மாதிரி சொல்றாங்க அப்படின்னு நான் கேட்பேன், நான் பயப்படுத்த மாட்டேன். இப்போ யாராக இருக்கட்டும், என்கிட்ட இருக்கிற பேஷண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, சார் எப்படி சார் இவ்வளோ ஜாலியாக ட்ரீட் பண்ணுறீங்க, காமெடியாக பேசுறீங்க, என்ன இருக்கு? லைஃப்ல வந்து ஒரு நாள் போறது, ஒரு நாள் தான், இன்ஸ்டால்மெண்ட்ல போறது இல்லை இல்லையா? அதனால தைரியமா என்ஜாய். நாளைக்கு போறேன், இன்னைக்கு நைட் வரைக்கும் என்ஜாய் பண்ணேன் லைஃபை. நான் இருக்க பார்த்துக்கிது இப்படிதான் பேசி பண்ணணுமே தவிர, ஐயோ இதாயிடுச்சு அதாயிடுச்சு அப்படியாச்சு, அந்த டெஸ்ட் எடுங்க அந்த டெஸ்ட், இதுதான் நம்மகிட்ட எதுவுமே இல்லை. அதனாலதான் கடவுள் பிடித்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கில் எனக்கு பேஷண்ட்ஸ் இருக்காங்க. அது தவிர யாருக்குமே பார்த்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட்ல என்னோட மெயின் என்ன தெரியுங்களா, நார்மல் ட்ரீட்மெண்ட் பார்த்தா ஒரு 3 months கிளியர். காம்ப்ளிகேட்டடாக இருந்தா ஒரு 6 months வரைக்கும் ட்ரீட்மெண்ட் கொடுக்கும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் நான் ட்ரீட்மெண்ட் கொடுக்க மாட்டேன், ஃபினிஷ். ஓகே சார். பட் அவங்களுக்கு அவேர்னஸ் கொடுப்பேன், இது சாப்பிடுங்க, இது சாப்பிடாதீங்க. சார், இவ்வளோ பொறுமையா இவ்வளோ ஒரு சிறப்பான விஷயத்த வந்து மக்களுக்கு கொடுத்துட்டு இருக்கிறீங்க. அதுலேயும் குறிப்பாக பாரம்பரியமான மருத்துவ முறை வந்து எத்தனை பேர் எடுத்துக்கிறாங்க அப்படின்னு கேட்டால் அதுக்கு கிடையாது. ஆனால் பெர்மனன்ட் சொல்யூஷன் வந்து நமக்கு இதுதான் கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயத்த மக்களை தேடி நீங்களே கொண்டு போய் அவங்களுக்கான ட்ரீட்மெண்ட் முறையை ரொம்ப எளிமையாக ஆக்குறீங்க அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். உங்களோட சேவை இன்னும் மென்மேலும் தொடரணும் அப்படின்னு எங்களுடைய டீம் சார்பாகவும் கேட்டுக்கிறோம். மிக்க நன்றி. நன்றிம்மா.